அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சு. ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ல டிப்ளமோ ஐடிஐ லெவல் ஸோ ஆன்சர் சீட் எப்போ சார் வரும், ரெஸ்பான்ஸ் சீட் எப்போ வரும், சில பேர் வரவே வராது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஆன்சர் சீட் ரெஸ்பான்ஸ் சீட் என்ன பண்ணிட்டாங்க, டிஎன்பிசி தரப்புல இருந்து வெளியிட்டாங்க. அதை டவுன்லோட் பண்றது எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அது டவுன்லோட் பண்றது எப்படி அப்படின்றத பார்க்குற முன்னாடி இது எவ்வளவு நாள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற டேட்டும் நமக்கு தெரிஞ்சாகணும். அதுக்குண்டான ப்ரெஸ் ரிலீஸை பார்த்துட்டு எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றதும் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ டிஎன்பிசின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேஷ்போர்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 7வது வந்து அதுதான். ஸோ அது தொடர்பான செய்தி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, ப்ரெஸ் ரிலீஸ் 14/10, அதாவது இன்னைக்கு உண்டானதுதான். சரிங்களா? உங்களுக்கு 13ஆம் தேதி நேத்தே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க எத்தனாம் தேதி வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13/10/2025 இருந்து 11/11/2025 வரைக்கும் உங்களோட ரெஸ்பான்ஸ் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத உங்களால கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டாங்க. பேயிங் த ரெக்கார்டு ஃபீ, எவ்வளவு ஃபீஸ் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பருக்கு 100 ரூபா கேட்பாங்க. OMR பேஸ்டா இருந்தா ஒரு பேப்பருக்கு 250 ரூபா இல்லாட்டி 150 ரூபா கேட்பாங்க. சரியா? கிளியராங்க? மேக்ஸிமம் 150 ரூபா தான் கேட்பாங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிபிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 100 ரூபா ஒரு பேப்பருக்கு. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சார் காசு கட்டணுமா அப்படிங்கன்னா காசு கட்டினா தான் உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட்டில் போயிட்டு ஹோம் பேஜுக்கு போயிட்டுங்க. ஹோம் பேஜில் போயிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் யூசர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட என்னது ஏற்கனவே பதிவு ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா தான் உங்களால் எக்ஸாம் எழுத முடியும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உள்ளே போயிட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உங்களோட ப்ரொஃபைல்குள்ளே போயிடணும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உங்களோட ப்ரொஃபைல்குள்ளே போயிடணும். உங்களோட ப்ரொஃபைல்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா, கீழே 2வது காலம்ல 3வது ரோல அப்ளை ஆன்சர் சீட் அப்படின்றது இருக்கும். அப்ளை ஆன்சர் சீட் இருக்கும். அந்த அப்ளை ஆன்சர் சீட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் நோட்டிபிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த செலக்ட் நோட்டிபிகேஷன்ல நீங்க இது வரைக்கும் என்னென்ன எக்ஸாம் எழுதுறீங்களோ எல்லாத்தோட நோட்டிபிகேஷன் இருக்கும். அதுல லாஸ்டா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல் இருக்கும். சரியா? அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிடணும். அதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாத்தீங்கன்னா, நான் கிளிக் பண்ணிட்டேன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடிஐ லெவல் நோட்டிபிகேஷன் நம்பர். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பெர் பேப்பருக்கு அமௌண்ட் வந்து 100 rupees அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் டேட்டு எண்டு டேட் அப்படின்றதையும் இங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க என்னென்ன எக்ஸாம் எழுதுனீங்களோ எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு கீழே வந்துடும். சரிங்களா? அதுல நீங்க எதை அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? என்னென்ன எக்ஸாம் அப்ளை பண்ணீங்களோ அது எல்லாமே வந்துடும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே வேணும்னாலும் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல ஒண்ணு மட்டும் எனக்கு தேவை சார் அப்படின்னாலும் நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். சரியா? சோ இதை வந்து டிக் மார்க் பிக்ஸ் பண்ணி விண்ணப்பிக்க அப்படின்றத கொடுக்கணும். விண்ணப்பிக்க அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். கன்ஃபார்ம் பண்ணலாமா இல்ல ரத்து செய்யலாமா, உறுதிப்படுத்தவும் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே 5 மார்க் டிக் பண்ணிருக்கலாம். இதை டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆயிரும், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓகே ஆயிரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாத்தீங்கன்னா 3வது, அதாவது நீங்க வந்து அப்டேட் டைப் கிளிக் பண்ணிருக்கீங்க, 500 rupees 5 பேப்பர் கிளிக் பண்ணிருக்கீங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். மேக் பேமெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் நேம், அதோட கோடு, ஆன்சர் புக், ரெக்வஸ்ட் எல்லாமே வந்துடும். இதை நீங்க ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் மேக் பேமெண்ட் கொடுக்கணும். மேக் பேமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் வரும். என்ன பேமெண்ட் கேட்வே, என்ன பேமெண்ட்ல கொடுக்க போறீங்க, நெஃப்ட் கார்டா, என்னது நெஃப்டா, டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டா. ஸோ ப்ரொசீட் த பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், ஸோ டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரெக்வஸ்ட் நம்பருக்கும் ஒவ்வொரு டவுன்லோட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். டவுன்லோட் பண்ணி உங்களோட ரெஸ்பான்ஸ் சீட்டை நீங்க பார்த்துக்கலாம். உங்களோட ரெஸ்பான்ஸ் சீட்டை பார்த்து நீங்க ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணணும்னா அதுல என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிடும். நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க சார் அன்னைக்கு சிபிடி எக்ஸாம் எழுதுல எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமா, மறந்துட்டோம் சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ அதுக்கானதான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் சீட் விட்டுருக்காங்க. வேணுங்கிறத டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட ஆன்சர் கீ எடுத்து செக் பண்ணிட்டு நீங்க என்ன ஆன்சர் பண்ணீங்கன்னு செக் பண்ணிட்டு ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி வீடியோ நம்ம கொடுப்போம். தயவு செய்து அடுத்த வீடியோவே அது உங்களுக்கு வரும். தயவு செய்து அதை நோட் பண்ணி ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுங்க. அதுக்கும் ஃபுல்லா டீட்டெயிலாக கொடுப்போம். ஸோ இப்படிதான் உங்களோட ரெஸ்பான்ஸ் சீட்டை டவுன்லோட் பண்ணும். மறக்காம இதே மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி அடுத்த எக்ஸாம், அப்கமிங் எக்ஸாம்ஸ் எதுவும் ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா நம்ம கிட்ட எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.